அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன். நான் கரூர்ல வாங்கல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறேன். நானுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். நம்ம சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே நம்ம மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படியாச்சும் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், பசங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனா அதுக்கு நம்மளோட கையில வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான் நானுமே கொஞ்சம் கையில வருமானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அதனால தான் நான் என்ன பண்றேன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன். கண்டிப்பா இது என்னோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் vlogல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா நம்ம எப்படி நம்ம ஃபேமிலியை நம்ம ரன் பண்றோம், நம்ம எப்படி சிக்கனமா நம்ம குடும்பத்தை நடத்துறோம், நம்ம எப்படி குழந்தைங்களை பராமரிக்கிறோம், நம்ம வீட்டை எப்படி கிளீனா வச்சுக்கிறோம், சமுதாயத்துல எப்படி ஒரு பெண்மணியா வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த டாபிக் எல்லாம் வச்சு தான் ஒரு சேனலை ரன் பண்ண போறேன். அது தவிர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நம்ம பெண்கள் சமுதாயத்துக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயமும் நான் கையில எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்லுவேன். நம்மளோட யூடியூப் சேனலோட பேர் விமென்ஸ் கனெக்ட். அக்கா எதுக்காகக்கா இந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ நம்மளோடதுல விமென்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆக போறோம். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் எனக்கு இருக்குது. அது ஃபியூச்சர் பிளான் தான். ஓகேங்களா? அந்த ஃபியூச்சர் பிளான் இப்பவே நான் நினைச்சிருக்கேன். அதனாலதான் விமென்ஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சிருக்கேன். நான் வரப்போற விளாக்ல எல்லாத்துலயுமே அதை பத்தி கண்டிப்பா சொல்லுவேன். உங்களுக்கு என்னன்னு உங்களுடைய அக்காவை நினைச்சுக்கோங்க, தங்கச்சை நினைச்சுக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க, உங்களோட அம்மாவா கூட நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்மளோட சேனல் விமென்ஸ் கனெக்ட். இதை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான விழாக்குள்ள போலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நேரத்தில் வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணேன். ஆனால் முடிச்சு வச்சது என் பிள்ளை முடிச்சு வச்சிருச்சு. நான் கரெக்டாக கோலம் போடலான்னு சொல்லிட்டு போகிறேன். பாப்பா அம்மா எனக்கு பசிக்குதுன்ட்டா. சரி என்ன பண்ணுறது அப்படின்னா, தோசை ஊற்றி கொடுக்கட்டுமான்னு கேட்டால் வேண்டான்ட்டான். சரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இப்போ நமக்கு வீட்டில் ஈவினிங் டைம் இருக்கிறதுனால பால் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு குடிக்கிறதுக்கு பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ எங்கள் பாப்பாவுக்காக இதில் கொஞ்சோண்டு பாலில் எடுத்து அதை பால்கோவா செய்ய போகிறேன். பால்கோவா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே கிடையாது. பால் அப்படியே சிம்லேயே போட்டுட்டு அப்படியே நல்லா சுண்ட வச்சுருவேன். அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சோண்டு சுகர் மட்டும் ஆட் பண்ணி பாப்பாட்ட கொடுப்பேன். அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்தே பால்கோவானா ரொம்ப உசுறு அவளுக்கு. அதை சாப்பிடுவா. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஹஸ்பண்ட் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுமே டீ டைமுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பால் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் கொடுத்துட்டு, கொஞ்சம் நவாப்பழம் இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், அவங்களுக்கான டைம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல்ட்டு இது நமக்கான நேரம். இந்த நேரத்தில் வீட்டை அழகாக நம்ம பெருக்கி தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டேன். அதுக்கு கலர் கொடுத்தேன். அதுக்கப்புறமா 2-3 விளக்கேற்றி வச்சேன். நல்லா இருந்துச்சு கோலம் பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளாரையே நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நைட் ஆயிடுச்சு. அப்போது நான் யோசித்த ஒரு விஷயம் நிறைய இல்லத்தரசிகள் வீட்டில் இருந்துகிட்டே அவங்க ஃபுல் டே விலாக்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும். அவங்களாம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்ததுனால மட்டும்தான் அவங்களால நிறைய சம்பாதிக்க முடியுது. ஸோ அதனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, நீங்களுமே எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும் அதையும் தாண்டி வாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஜெயிக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக வீட்டுக்குள்ளேயுமே சூப்பராக விளக்கேற்றி வச்சாச்சு. நான் விளக்கேற்றும் போது பாப்பா தான் வீடியோ எடுத்தாங்க. எப்படி வீடியோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடு முழுக்க சாம்பிராணி போட்டாச்சு. சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல்ட்டு வரக்கூடிய அடுத்தடுத்த விலாக்லலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம எப்படி இன்கம் எடுக்க வைக்க போகிறோம், அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விமென்ஸ் கனெக்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் என்னால் உங்களை சம்பாதிக்க வைக்க முடியும்.
ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு வ்ளாக் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கடவுள் வந்து என்னை இந்த வீடியோ போட வச்சுருக்காங்க. ஸோ கடவுளுக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு வ்ளாக் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.